Hi guys, welcome to IIT Projects. இன்னைக்கு நம்ம IIT Projectsல பார்க்கக்கூடிய காம்போனன்ட் என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்ற காம்போனன்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணி அவுட்புட்ல நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 12 வோல்ட் நீங்க இன்புட்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு 5 வோல்ட் வேணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட்ல வாங்கிக்கலாம். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 டெர்மினல்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல், செகண்ட் டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெர்மினல், தேர்ட் டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் டெர்மினல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இன்புட் டெர்மினல்ல 12 வோல்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பின்லையும் செகண்ட் பின்லையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் இன்புட்ல கொடுக்கணும். அவுட்புட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் நமக்கு வேணும்னா செகண்ட் பின்லையும் தேர்ட் பின்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுத்துக்கணும். ஸோ இந்த அவுட்புட்ல எப்படி 5 வோல்ட் தான் நமக்கு வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த ரெகுலேட்டர்ல நல்லா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ மேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. என்ன நம்பர்ஸ் அப்படின்னா 7812, 7805, 7806, 7809 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. இப்போ நமக்கு 5 வோல்ட் தான் அவுட்புட்ல வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னா 7805. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். 7805 எழுதியிருந்தது அப்படின்னா அவுட்புட்ல 5 வோல்ட் வரும். 7806 போட்டு இருந்துச்சுன்னா அவுட்புட்ல 6 வோல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7812 அப்படின்னு எழுதிருச்சுங்க அவுட்புட்ல 12 வோல்ட் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிலிட்டியா நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த லாஸ்ட் 2 நம்பரை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அது 05 இருந்ததுன்னா 5 வோல்ட், 12 இருந்ததுன்னா 12 வோல்ட். ஸோ சிங்கிள் டிஜிட்ல வர்றதெல்லாம் 0 ஸ்டார்ட் ஆகும், டபுள் டிஜிட்ல வர்றதெல்லாம் 12, 24 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை பத்தின சின்னதா ஒரு இன்ட்ரோ. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் எடுக்கிறது, எப்படி இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் இப்போ. கைஸ் இப்போ இதோட டெஸ்டிங் அண்ட் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்டிங் அண்ட் ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து தான் அவுட்புட்டில் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது 12 வோல்ட் 7Ah பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம இங்கே எடுத்துருக்க வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7805 அப்படின்ற இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7805 அப்படின்ற வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அவுட்புட்ல 12 வோல்ட் இன்புட்ல கொடுத்து அவுட்புட்ல 5 வோல்ட் எடுக்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7805 இந்த லாஸ்ட் 2 டிஜிட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா அவுட்புட்ல வரும். ஸோ 05 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கொடுக்குதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டரை செக் பண்ணிக்கணும். மீட்டரை பத்தின ப்ரீவியஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ மீட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த மீட்டர்ல எந்தெந்த இடம்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஒரு வாட்டி அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ மீட்டரை செக் பண்ணலாம். ஸோ டயோட் டெஸ்டிங் மோட்ல வச்சுட்டு ஸோ ரெட் ப்ரோபையும் பிளாக் ப்ரோபையும் நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சவுண்ட் கேட்கும். பஸரில் சவுண்ட் கேட்கல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோப்லாம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸரில் சவுண்ட் கேட்கும். இது கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ மீட்டர் கரெக்டாக ப்ராப்பராக வேலை செய்யுது. டச் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர் ப்ராப்பராக வேலை செய்யுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் இன்புட் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அலிகேட்டர் பின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அலிகேட்டர் பின் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்புட்ல பவர் சப்ளை கொடுக்க போறேன். ஸோ ரெட்டு அண்ட் தென் பிளாக்கு. இந்த அலிகேட்டர் பின் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம இன்புட் 12 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் 3 பின் இருக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ 3 பின்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ 3 பின்ல ஃபர்ஸ்ட் பின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் பின்னு, செகண்ட் பின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் பின்னு, தேர்ட் பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பின்ல நம்ம 12 வோல்ட்டோட பாசிட்டிவ் கொடுக்கணும், சென்டர் பின்ல கிரவுண்ட் கொடுக்க போகிறோம். அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பின்லையும் தேர்ட் பின்லையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம
கிரவுண்ட் பின்னை கிரவுண்டில் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, ரெண்டும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பின்னை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட வோல்டேஜை அவுட்புட்டில் வைக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டில் நான் ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது பாருங்கள், 2 ஒயரும் டச் ஆகாமல் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி மல்டிமீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜை செக் பண்ண போகிறோம் அவுட்புட்டில். ஸோ அப்போ 20ல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுக்கிறேன். ஸோ 20 வோல்ட்டில் வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. நாய் இருந்தது அப்படின்னா 0.2 அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ சம் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா வரும். இப்போ நான் இன்புட் பின்னில் செக் பண்ணுறேன் பாருங்கள். இன்புட் பின்னில் செக் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வைக்கிறோம். ஃபஸ்ட் பின் இன்புட்டு, செகண்ட் பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ இதில் வைக்கிறேன். ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12.05 அப்படின்ற வோல்டேஜ் நமக்கு இன்புட்டில் வருது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வைக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கிரவுண்ட் பின்னில் வச்சுக்கிட்டு நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பின் மீன்ஸ் தேர்ட் பின்னில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சோம் அப்படின்னாலே போதும். பாருங்கள், அவுட்புட்டில் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும். கையாடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குது. கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? ஸோ 5 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கிடைக்கும். இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பின்னும் இந்த பின்னும் செகண்ட் பின்னும் கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட் பின்னும் அடுத்து இருக்க தேர்ட் பின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட். நம்ம இன்புட்டில் சப்ளை கொடுத்துட்டு அவுட்புட்டில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு செக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ 7805 அப்படின்றதுனால நமக்கு 5 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம செக் பண்ணணும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எவ்வளோ இன்புட்டில் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு தகுந்தாப்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கான்ஸ்டன்டான பர்ஃபெக்டான அவுட்புட்டாக நமக்கு அவுட்புட்டில் கொடுத்துரும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்னன்னா இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட்டில் கொடுக்கறதுனால ஹீட்டிங் ப்ராசஸ் ஆகும். ஸோ ஹீட்டிங் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு காம்பனண்ட் ரொம்ப ஹீட் ஆகும். அந்த காம்பனண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிற காம்பனண்ட்டை நம்ம ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம், இந்த காம்பனண்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹோல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஹீட்சிங் பேஸ்ட் போட்டுட்டு ஹீட்சிங் எலமெண்ட் அலுமினியம்னால இருக்கும். ஸோ அந்த ஹீட்சிங் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது 5 வோல்ட்டுக்கு மேலே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் அக்கர் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றி கம்ப்ளீட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸில் நிறைய வீடியோஸ் பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் 2 காம்பனண்ட்டில் இதுக்கு ப்ரீவியஸாக போட்டிருக்க எல்லா காம்பனண்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், மெயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பெல் பட்டன்ஸை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.